ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஎஸ் இன்ஃபோடெக். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். ரொம்ப பேர் வந்து ஹோம் தியேட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது சவுண்ட் பாராக இருந்தாலும் சரி, ஏவி ரிசீவராக இருந்தாலும் சரி, இல்லை ஆம்ப்ளிஃபயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சில செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாதான் டிவியில் நமக்கு எக்ஸாக்டான 5.1 வந்து நமக்கு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் ஆர்க் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் நமக்கு வந்து நம்ம என்னேபிள் பண்ணணும். அது நிறைய பேர் வந்து என்னேபிள் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் டிவி வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், டால்பி டிஜிட்டலாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிவியில் வந்து நம்ம எல்லாமே வந்து செட்டிங்ஸ் வந்து என்னேபிள் பண்ணாதான் நமக்கு அந்த கரெக்டான அவுட்புட் நமக்கு வரும். அதெல்லாம் நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து ஆம்ப்ளிஃபயர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆம்ப்ளிஃபயர்ஸ் வச்சு நம்ம 5.1 ரன் பண்ணும்போது சில பேருக்கெல்லாம் பிசிஎம்லேயே வந்து இருக்கும். அந்த பிசிஎம்மில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி வந்து அந்தளவு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்காது. 5.1 ட்ராக் இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சில செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்றணும். இது வந்து அட்வான்ஸான டிவியில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது வந்து சோனி பிராவியா X82L அப்படின்ற ஒரு அட்வான்ஸான ஒரு மாடல் தான். இது ஒரு 55 இன்ச்சஸ் டிவி. இதில் நம்ம செட்டிங்ஸ் வந்து எப்படிலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம 5.1 நமக்கு வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இப்போ நம்ம வந்து HDMI வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஏவி ரிசீவரில் வந்து HDMI வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நான் HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆர்க் அப்படின்றது மேலே தெரியுது. அதே சமயத்தில் நான் டிவியோட வந்து டிவியில் இருக்கிற HDMI ஆர்க் அப்படின்ற போர்ட்லேருந்து நான் கனெக்ட் பண்ணி இங்கே ஃபியூடெக்கோட டிஎஸ்பி கிட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்க ஆர்க்கில் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் நான். இப்போ உங்களுக்கு மல்டி சேனல் அப்படின்றதும் தெரியுது உங்களுக்கு. இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மாற்றலாம் டிவியில் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டிவியில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். செட்டிங்ஸ் வந்து நம்ம போயிடலாம். இப்போ டிவியில் தான் எல்லா சவுண்ட்ஸுமே நமக்கு வரும். செட்டிங்ஸ் வந்து போயிட்டு டைரெக்டாக இங்கே சேனல் இன்புட் அப்படின்னு இருக்கும். இந்த சேனல் இன்புட்டில் ஓகே, நமக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் வந்து என்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம், என்னென்னலாம் HDMIயில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் அப்படின்னு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிக்சர் ஸ்க்ரீன் சவுண்ட் அப்படின்னு வரும். இந்த சவுண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே சவுண்டு கஸ்டமைசேஷன் இருக்கும். இதில் போய் சரவுண்டை வந்து நம்ம எப்பயுமே ஆட்டோவில் நீங்கள் வச்சுக்கணும். இந்த ஆட்டோவில் வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு 5.1 ட்ராக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரவுண்டு வந்து நமக்கு எனேபிள் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆட்டோவை நம்ம கொடுக்குறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் மற்றதெல்லாம் இந்த அட்வான்ஸ் ஆட்டோ வால்யூமும் வந்து ஆட்டோவில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க நீங்கள். அப்புறம் அக்வாஸ்டிக் ஆட்டோ கேலிப்ரேஷன் வந்து நீங்கள் உங்களோட டிவிக்கு வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி என்னேபிள் பண்ணல அப்படின்னாக்கா இங்கே கேலிப்ரேஷன் செட்டப்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இங்கே கேட்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் இந்த மாதிரி உங்களோட அந்த ரூம்ஸை வந்து மெஷர் பண்ணி அதுவே வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் பண்ணி எனேபிள் ஆகிடும் உங்களுக்கு இந்த செட்டிங்கு. அப்புறம் நீங்கள் பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு செட்டிங் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதே டிஸ்பிளே அண்ட் சவுண்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் அப்படின்னு இருக்கும். இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செட்டிங்கை செக் பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் வந்து சவுண்ட் பாரை வந்து கனெக்ட் பண்ணி கூட சில பேருக்கு சவுண்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. டிவியில் தான் வருது, என்னோட ஏவி ரிசீவர்லேயோ ஆம்ப்ளிஃபயர்லேயோ வரமாட்டேங்குது, சவுண்ட் பாரில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அட்வான்ஸான டிவிலெலாம் வந்து இந்த ஸ்பீக்கரோட இது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஸ்பீக்கர் அப்புறம் ஆடியோ சிஸ்டம்னு இருக்கும். இந்த ஆடியோ சிஸ்டமை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாக்கா டிவியில் இருக்க ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். ஆடியோ சிஸ்டம் நீங்கள் எதை கனெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆடியோ சிஸ்டமை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ டிவிலேருந்து எந்த ஒரு சவுண்டுமே நமக்கு வராது. அதே சமயத்தில் இப்போது ஹோம் தியேட்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கூட இதில் என்னென்ன மாதிரியான ஒரு ஃபார்மட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்றத இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதே சமயத்தில்
ஏவி சிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஆட்டோவில் தான் வந்து வச்சுருக்கணும். நீங்கள் ஆஃபில் வச்சுருக்காதீங்க. நீங்கள் ஹெச்டிஎம்ஐயை கனெக்ட் பண்ணும்போது மட்டும். அதே சமயத்தில் சில நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏபிஆர் ஆகட்டும், ஆம்ப்ளிஃபயர்ஸ், இந்த மாதிரி சவுண்ட் பார்லாம் வந்து இஆர் டெக்னாலஜியோடு நமக்கு வந்து இருக்கும். சில பேர்கிட்ட வந்து ஏஆர்சியும் இருக்கும். இது வந்து இஆர்சியும் வந்து இந்த டிவியில் வந்து சப்போர்ட் ஆகும். அந்த மாதிரி நேரங்களில் இதையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஆஃபில் இருக்கக்கூடாது, நம்ம ஆட்டோவில் வந்து வச்சுக்கணும். இதை வந்து நான் வந்து HDMI 3ல் வந்து இந்த டிவியில் வந்து இஆர் டெக்னாலஜி வந்து போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் அதையுமே வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆட்டோ 1 அப்படின்ற கொடுத்துருக்கேன். செலக்ட் த ஆடியோ ஃபார்மட் ஃபார் ஆடியோ சிஸ்டம் கனெக்ட் வித் HDMI ஆர் ஆப்டிக்கல் டிஜிட்டல் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் HDMI கேபிள் யூஸ் பண்ணாலும் சரி, ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணாலும் சரி, இதில் நம்ம ஆட்டோவில் வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சோர்ஸ் வந்து ஃபைல் சோர்ஸ் வந்து அது வந்து பிசிஎம்மாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.1 ட்ராக்காக வந்து இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து டால்பி டிஜிட்டலாக இருக்கும், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். இது மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆட்டோ அப்படின்னு வைக்கும்போது நம்ம என்ன சோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சோர்ஸுக்கு வந்து நமக்கு ஆடியோ அவுட்புட் வந்து நமக்கு வந்துடும். அதனால் நம்ம இதை வந்து ஆட்டோ 1 அப்படின்ட்டு வச்சுக்கணும். அடுத்த லெவல் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் வால்யூம் வந்து நம்ம எப்பயுமே வந்து மேக்ஸிமம் அப்படின்றத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் அவுட்புட் அப்படின்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா செலக்ட் அவுட்புட் ஃபார் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஃபார் ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட்டிங் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஆர்க் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து இந்த டால்பி டிஜிட்டலில் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த பாஸ் த்ரூ மோட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இதையுமே நம்ம டெஃபினட்டாகவே வந்து ஆஃபில் இருக்கக்கூடாது, நம்ம ஆனில் தான் வந்து இருக்கணும். அவுட்புட் ஆடியோ சிக்னல் டு அன் ஆடியோ சிஸ்டம் வித்தவுட் டீகோடிங், எந்த ஒரு கம்ப்ரெஷனுமே நடக்காமல் டைரக்டாக வரக்கூடிய சோர்ஸை வந்து நமக்கு அந்த ஆம்ப்ளிஃபயருக்கு வந்து எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் நமக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த ஆட்டோவை நான் வைக்க சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஆஃப் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த ஆட்டோவை ரொம்ப மெயினாக நம்ம வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. இதுதான் வந்து செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸை நீங்கள் வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆம்ப்ளிஃபயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஏஆர்சின்னு இருந்திருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு மல்டி சேனல் மல்டி டெக் அப்படின்னு அந்த மல்டி சேனல் இருந்திருக்கும். கீழே வந்து டிவின்னு இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் நான் இங்கே எல்லாம் சேஞ்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கும். அது வந்து டால்பி அப்படின்ட்டு வந்திருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் வந்து பாருங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா டால்பி அப்படின்ட்டு வந்து தெரியுது நமக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிக்கும்போது டால்பி தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் எல்லாமே வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக செட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். அதாவது நான் டிவியில் கொடுத்துருக்கிறேன்னா இல்லைன்னா நான் டிவியில் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவிலேருந்து சவுண்டு வருது. ஓகே, நான் ஆடியோ சிஸ்டமில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கரில் சவுண்டு வர்றது நான் டிவியில் சவுண்டு வர்றது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இப்போ அந்த ஆடியோ சிஸ்டமில் தான் எனக்கு சவுண்ட் எல்லாமே வருதுன்னு அந்த டிவி ஆப்ரேட் பண்ணும்போது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு மூவி வந்து ஏதாவது நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். கணக்கற்ற நட்சத்திரங்களின் பிரகாசம் நீ, வாத்தியமும் நீ, சங்கீதமும் நீ, காதணிகளின் கலகலப்பும் நீ, வைரங்களின் பளபளப்பும் நீ.
முடிச்சிடலாமா? இயர்ஃபோன்ஸை மாட்டி கேட்டு பாருங்க. யாரெந்த தேவதை, யாரெந்த